இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலத்திற்கான உள்ளாட்சி தேர்தல் நடக்கவிருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியா முழுவதும் ஒரு வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுக்கட்டான ஓட்டர் ஐடிக்கள். ஓட்டர் ஐடினா அதில் புகைப்படம் கிடையாது, பெயர் கிடையாது. இது ரெண்டும் இல்லாமலே ஏராளமான ஓட்டர் ஐடிகள், அதாவது வாக்காளர் அடையாள அட்டைகள் அச்சடிக்கப்பட்டு இந்த கழிவறையிலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் ஃபோட்டோ இல்லை, பேர் இல்லை. இது ரெண்டையும் தேர்தல் ஆணையம் பண்ணிக்கும் தானே. நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும், பிரேசில் மாடல் அழகினுடைய ஃபோட்டோ வச்சு 22 கள்ள ஓட்டுக்கள் போடப்பட்டிருப்பதாக ராகுல் காந்தி அம்பலப்படுத்தியிருந்தார். பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு மோடி தேர்தல் ஆணையெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான ஆட்கள். அவங்க இதில் ஸ்வீட்டின்னு பேர் வைப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிங்கின்னு பேர் வைப்பாங்க, நிறைய பேர்லாம் வைப்பாங்க. பேர் வைக்கிறதெல்லாம் இவங்க எக்ஸ்பர்ட். அதனால் இதை கணக்கச்சிதமாக, அதாவது வரக்கூடிய தேர்தலில், நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வாக்கு திருட்டுக்களை உருவாக்குவதற்காக திட்டமிட்ட மிகப்பெரிய சதியை செய்திருப்பதாக இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது. நீங்கள் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அளவில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலையீட்டின் காரணமாகத்தான் இன்றைக்கு உள்ளாட்சி தேர்தல் நடக்கவிருக்கிறது. இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடக்கவிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அங்கிருந்து வரக்கூடிய கருத்து கணிப்புகள் என்னென்னா, ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று என்றுதான் ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்கள் கூட சொன்னார்கள். ஆனால் பிறகு ரிசல்ட் வந்தபோது என்ன நடந்தது அப்படின்னு தெரியும். பிறகு மகாராஷ்டிராவில் எதனால் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி இவர்களுக்கு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ என்ன அப்படின்னா, கட்டுக்கட்டாக ஓட்டர் ஐடிக்கள் இவர்களுடைய வாக்கு திருட்டிற்கு வளம் சேர்ப்பதற்காக பல்வேறு வீடுகளில் இருந்து இப்படி கண்டெடுக்கப்பட்டிருப்பது என்பது இந்திய சமூகத்தில், இந்திய மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். இப்போ நாங்கள் எல்லாம் இதை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்போம். கேட்கறதுக்கு யாரா இருக்கிறா, எவன் இருக்கிறான் சொல்லு அப்படின்னு அவர்கள் கேட்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு செய்தியை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இல்லை இருக்கிறாங்க. இந்த உங்களுடைய வாக்கு திருட்டை அம்பலப்படுத்துவதற்கு இந்தியாவில் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள், தலைவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு ஒரு சில உதாரணத்தை நான் சொல்கிறேன். இப்போ 2-3 தினத்துக்கு முன்னாடி மோடியையும் தேர்தல் ஆணையத்தையும் களங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி அப்படின்னு ஒரு 272 பேர் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத செய்தியை ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் வைரலாக்கி கொண்டிருந்தார்கள். நமக்கு தெரியும், மோடியினுடைய நிர்வாகத்திற்கு எதிராக, அவருடைய ஆட்சியினுடைய மிக மோசமான செயல்களின் மூலமாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளை நமக்கு தெரியும். மோடிக்கு எதுவுமே தெரியாது, மோடியும் மோடியினுடைய கட்சிக்காரர்களும் மிகப்பெரிய ஊழல் பேர் வழிகள் அப்படின்னு மோடிக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு ஆர்எஸ்எஸ்காரரே தற்கொலை செய்து கொண்ட செய்தி நமக்கு தெரியும். ஏன் மோடிக்கு எதிராக மோடி கள்ள மௌனம் காத்து கொண்டு மாட்டிறைச்சி வைத்திருந்தார்கள் என்பது பேருக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித்துகளும் முஸ்லீம்களும் மிகப்பெரிய அளவில் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பலால் கொடூரமாக தாக்குதலுக்குள்ளாக்கும் போது, மிகப்பெரிய அளவில் வன்முறை நிகழ்த்தப்படும் போது, அதற்கு எதிராக, மோடிக்கு எதிராக, மோடியினுடைய செயல்பாட்டிற்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பல்வேறு இந்தியாவுடைய கலைஞர்கள், மிகப்பெரிய எழுத்தாளர்கள் எல்லாரும் கடிதம் எழுதியதும் விருதுகளை திருப்பி கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இது எப்படிடா, ராகுல் காந்தி சரியாக தானே இருக்கார், ராகுல் காந்தி சரியாக இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் அம்பலப்படுத்துகிறாரு. அதனால தான் இப்போ பீகார் தேர்தலுக்கு பிறகு ஊடகங்களை வைத்து ராகுல் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ராகுல் எல்லாத்தையும் தோத்துட்டாருன்னு மோடியும் ஆர்எஸ்எஸ் எழுத வைக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பயத்தில் இருக்கிறாங்கிறதெல்லாம் தெரியுது. அப்போ உண்மையை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ராகுலுக்கு எதிராக இந்த 272 பேர் யாராது அப்படின்னு ஒரு பட்டியலை விசாரித்தோம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பூரா ஆர்எஸ்எஸ்காரன். அதுவும் ஆர்எஸ்எஸ்காரன் எப்படி தெரியுமா, இடி சிபிஐயில் மிரட்டி பிஜேபி கட்சிக்குள்ளே கொண்டு வந்தவனுங்க எல்லாம் இன்றைக்கி நாங்கள்லாம் பெரிய ஆட்கள், ராகுல் காந்தி மோடியையும் தேர்தல் ஆணையத்தையும் களங்கப்படுத்திட்டு இருக்கிறார் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த பட்டியலில் இருக்கிற எல்லாருமே மிகப்பெரிய ஊழல் பேர் வழிகள், மிகப்பெரிய வழக்குகளில் சிக்கியவர்கள், இந்த நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடித்தவர்,
இந்த நாட்டில் வேலை செஞ்சுட்டு மிகப்பெரிய அளவில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள். அப்படிப்பட்ட மகான்கள் ஒரு 272 பேர் இன்றைக்கி ராகுலுக்கு எதிராக கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அது இன்றைக்கு அம்பலமாயிருச்சு. அப்போ அந்த வடையும் போச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம், இந்தியாவில் யாரடா கேட்குறதுக்கு இருக்கிறா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை ராகுல் காந்தி கேட்பார், நிறைய ஒரு மிகப்பெரிய பட்டியல் போடலாம். ஆனால் இந்திய மக்களும் கேட்க துவங்கி இருக்கிறார்கள். ராகுல் காந்தியினுடைய இந்த ஓட்சோரி என்கிற இந்த விஷயத்தை வெளிப்படுத்தியதற்கு பின்னால் 25 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஆமாம், நீங்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பிற்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம், நாங்கள் களத்தில் இருக்கிறோம். இது 10 கோடி வரைக்கும் செல்லப்போவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், டிசம்பரில் முதல் வாரத்தில் குளிர்கால பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கவிருக்கிறது. அதில் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தவிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே, குறிப்பாக டெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் இந்த ஓட்சோரிக்கு எதிராக ராகுல் காந்தி தலைமையில் ஒரு மாபெரும் போராட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்லிட்டோம். அப்போ நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதோ கழிப்பறைகளிலிருந்து ஓட்டர் ஐடிகளை கட்டுக்கட்டாக எடுக்கிறாங்க. எப்படி யார் எடுத்தா, எதற்காக இது அங்கே போச்சுது, இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூத்திரதாரிகள் யார், ஏன் மகாராஷ்டிராவில் இவ்வளவு? ஏன்னா மகாராஷ்டிரா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இந்த இடத்துலேருந்து இப்படிப்பட்ட செய்திகள் வரும்போது கூடுதலாக ஒரு செய்தி என்ன, இப்போ உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர் போய் சொல்கிறார், நாங்கள் இங்கே ஒரு 12 வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறோம், அவர்களை எல்லாம் நீங்கள் வெற்றி பெற செய்யலைன்னா உங்களுக்கு நிதி தரமாட்டோம் அப்படின்னு. ஆமாம், அதாவது முன்னாடி ஒரு ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு, ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ, அதாவது நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடலாம், யாரெல்லாம் போடலை அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்லாம் ஒரு பிஜேபிக்காரன் பேசுகிற வீடியோ இன்றைக்கி யூடியூப்பில் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி மக்கள் மத்தியில் போயிட்டு 12 வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம், நீங்கள் ஓட்டு போடலைன்னு வைங்க, பெரிய சிக்கலாயிரும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ஓட்சோரி அப்படிங்கிற விஷயம் ஒரு மிகப்பெரிய அளவில் தேர்தல் ஆணையத்தையும் மோடியையும் இன்றைக்கு குற்றவாளி கூண்டில் கொண்டு வைத்திருக்கிறோம். நான் சொல்கிறது மக்களுடைய மனங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களில் இவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பெழுதி விட்டார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த நேரத்தில் மக்கள் இன்னும் உஷாராகி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த நேரத்தில் மிரட்டி தான் வாக்குகளை வாங்க முடியுங்கிற இடத்திற்கு பாஜக நகர்த்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் மகாராஷ்டிராவில் நடந்திருக்க விஷயம். ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய அளவில் கூட்டமாக இவர்கள் சிக்கப்போகிறார்கள் என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.